ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வருவார் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இலக்கியாவால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதமோட வீட்டில் வந்து பயங்கர சண்டை ஆகுது. அதுவும் நம்முடைய கார்த்திகை கௌதம் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து பயங்கரமாக வந்து முத்தி போச்சுங்க. இதுக்கெல்லாம் காரணமே வந்து ஏன் இலக்கியா அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து அடித்து துரத்திட்ட பார் வந்து நம்முடைய கௌதம் வந்து அந்த அஞ்சலியை திரும்ப வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாதுன்றதுல வந்து உறுதியாக வந்து இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வீணா போன இந்த இலக்கியா வந்து தான் மாமா பொண்ணோட வாழ்க்கை வந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபோட்டோ வச்சு அழுதுகிட்டு இருந்த பார்த்துட்டு இந்த கௌதம் பார்த்தீங்கன்னா தான் ஒய்ஃப் கஷ்டப்படுறத பார்த்து இந்த பிரியாவை வந்து ஆக்டிங் பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவளும் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் கூட வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க. நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா குடிக்கிற பழக்கத்தெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த அஞ்சலி மேலே இருந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு பிரியா மேலே வந்து அன்பு செலுத்த வந்து ஆரம்பித்தாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது அந்த அஞ்சலி வந்து திருத்தி கார்த்திக் கூட வந்து சேர்த்து வைக்கணும்னு வந்து பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ண எதுவுமே வந்து நடக்காத அந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா பைரி கூட சேர்ந்துட்டு மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தால். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கௌதம் இலக்கியா முன்னாடி வந்து சீனை போட்டு நான் வந்து திருந்திட்டேன், இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பு செய்ய மாட்டேன், என்னை கார்த்திக் கூட வந்து சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நம்பிட்டாங்க. இவங்களும் நம்பிட்டு கார்த்திக் கூட வந்து பிரியா இந்த அஞ்சலியை வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்றத பிரியாவை பார்த்திங்கன்னா ஊரை விட்டே வந்து வெளியூருக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனுப்பி வச்சுட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து பைத்தியக்கார மாதிரி வந்து பிரியா எங்கே போயிருப்பா, என்ன பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்றதுல வந்து ரொம்பவுமே வந்து கோபமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியாவும் கௌதம் பார்த்திங்கன்னா இவன் வந்து இப்படியே தான் கொஞ்ச நாள் இருக்கணும், இவனுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க்கு கொடுத்து பிரியாவோட நினைப்பை வந்து மறக்க வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் இந்த எதுவுமே வந்து நடக்காததுனால பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து ஓவராக வந்து எக்ஸ்ட்ரீம் போயிட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறதும் என்னை கார்த்தி ஏற்றுக்கோ, நான் இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி. அதே சமயம் நம்ம கார்த்தியோட ஆஃபீஸில் போயிட்டு வந்து கெஞ்சினப்போ நம்ம கார்த்தி வந்து முடியவே முடியாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதுசாக வந்து ட்ராமா போட்டு விஷம் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்னமணி எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணு வந்து தெரிஞ்சுட்டு அவள் பாவம் அவளை வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கெஞ்சிட்டாங்க. என்னால் வந்து முடியாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு காலத்தில் என்னுடைய பொண்டாட்டியை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உடனே பார்த்திங்கன்னா இந்த கௌதம் வந்து கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம், உன்னுடைய வாழ்க்கை வந்து அஞ்சலி கூட தான், அஞ்சலி தான் உன்னுடைய ஒய்ஃபு, நீ வந்து அவளை வந்து ஏற்றுக்கலாம், அவளுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னு கொஞ்சமாக வந்து யோசிச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சதும் அவள் வந்து எக்கெடு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற நான் வந்து பிரியாவை தான் வந்து கல்யாணம் பண்ணியும் அப்படின்ற சொன்னதும் பார்த்திங்கன்னா உடனே வந்து இந்த இலக்கிய தருதலைக்கு வந்து கோவம் என்ன சொல்கிறான், பிரியா வந்து உன்னை கல்யாணம் வந்து பண்ணிக்க மாட்டான், நீ வந்து குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரணுன்ட்டு உன் அண்ணனும் நானும் சேர்ந்து உன் அண்ணன் ஏற்பாடு பண்ணது தான் பிரியா, இப்போ வந்து அவள் வந்து ஊரை விட்டு போயிட்டான், உனக்கு வந்து அஞ்சலி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்தி வந்து மனதளவில் ரொம்ப வந்து உடைச்சிட்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்து சும்மா இருப்பாளா, கூட இருக்கிறவங்களே வந்து இப்படி வந்து துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதமும் இலக்கியா மேலே வந்து பயங்கரமாக வந்து கூட இருந்தே வந்து எனக்கு இப்படி வந்து துரோகம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு பேசுகிறாருங்க. கோவப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து வீட்டை விட்டு கண்டிப்பாக வந்து அனுப்பி ஆகணுமா, ஏன்னா வந்து இவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு துரோகம் பண்ண மாதிரி உனக்கு துரோகம் பண்ண வந்து கொஞ்ச நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது நம்ம ஜானையும் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து இந்த வீட்டை சோத்தை தின்னுக்கிட்டே எப்படி வந்து கார்த்திக் வந்து துரோகம் பண்ண மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்க போகிறாங்க. வேறு எபிசோடில் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப்